الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير أخرجه مسلم حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் செய்த பலவிதமான அருட்கொடைகள், நிஅமத்துகளில் குறிப்பாக முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், எங்களுக்கு மார்க்கத்தை, தீனை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தார். உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் எந்தெந்த அமைப்பில், எந்தெந்த நாட்டில், என்ன பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உலகத்துடைய எல்லா பாக்கியங்களும் கிடைத்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடையான இந்த தீன் கிடைக்காவிட்டால்
وهو في الآخرة من الخاسرين. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் கியாமத்துடைய நாளையில் தோல்வி அடைந்தவர்கள், ஹாலிதன் முஹல்லிதன் பின்னார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாம் இல்லாமல் மரணிப்பார்களோ, முஸ்லிம் அல்லாதவர்களாக மரணிப்பார்களோ, அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து, அல்லாஹுடைய வேதனையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு குர்ஆன் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறது, உலகத்தை போன்று 2 மடங்கை அல்லாஹ்வுக்கு கொடுத்தாலும் ஃபலை யுக்பல மின், அல்லாஹ் அதனை கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து அவரை காத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களில் மரணிக்கும் வரைக்கும் எந்தெந்த கட்டத்திலே வாழுகிறார்களோ அந்தந்த கட்டங்களில் இருக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே வழிகாட்டியிருக்கிறார். நீங்கள் 7 வயதுடைய ஒரு சிறு பிள்ளையா, அவர்களுக்குண்டான சட்டம் எங்களுடைய ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வயதை அடைந்தால் 10 வயது சிறுவன் எதனை பின்பற்ற வேண்டும் என்ற மார்க்கத்துடைய சட்டங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். அதைவிட தாண்டி அவர் வாலிபர் என்ற வயதை அடைந்தால் அந்த வயதின் பெருமதியும், அதில் செய்ய வேண்டிய காரியங்களும், அதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதற்கு ஒரு படி மேலாக திருமணம் என்ற வாழ்க்கையில் நுழைந்தால் தந்தையாக இருப்பவர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயதை அடைந்தால் 40 வயதை தாண்டியவர்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்று ஷரியத் 40 தாண்டியவர்களுக்கு சில வழிகாட்டலை தந்திருக்கிறது. வயதை தாண்டிய ஒரு முதியவர், ஒரு வயதாளி, இவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை ஷரியத் இன்னும் ஒரு பகுதியாக பேசியிருக்கிறது. அதிலே ஆக விசேஷமாக வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் மிக பெருமதியான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வயதுதான் வாலிப வயது. ரமலானில் கூட அநேகமாக உலமாக்கள் மஸ்ஜிதுகளில் பயானுக்காக செல்வார்கள். தராவீஹுடைய பயான் நிகழ்த்தப்பட்டன, பல பயான்கள் நிகழ்த்தப்பட்டன. எல்லா ஊருடைய முறைப்பாடுகளும் உங்களுடைய அந்த தலைப்போடு சேர்த்து எமது ஊர் வாலிபர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லாத மஸ்ஜிதுகள் கிடையாது. ஏன்? வாலிபர்களை எப்படி சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதாக ஊரிலே இருக்கக்கூடிய மூத்தவர்களும் யோசிக்கிறார்கள், உலமாக்களும் யோசிக்கிறார்கள், பாடசாலை மட்டத்திலே உள்ளவர்களும் வாலிபர்களை எப்படி சரியாக வழிநடத்த முடியும் என்று யோசிக்கிறார்கள். எப்படி நெருப்படுத்தலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே யாராவது பிழைத்தால், வேறுபட்ட நிலைமைகளில் சென்றால் அந்த வாலிபரின் திருமண வாழ்க்கையும் அவ்வாறே அமைந்துவிடும், எதிர்காலமும் அப்படியே அமைந்துவிடும், குடும்பம் சிதறுண்டு போகும், ஊருடைய கௌரவம் பேணப்படாமல் போய்விடும். இதற்கு அடிப்படையான ஒன்றுதான் வாலிபர்கள். அந்த வாலிப வயதை அடைந்தால் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. சில ரிவாயத்துகள் இருக்கிறது.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அநேகமான நபிமார்களை வாலிபர்களாக அவர்களுடைய வாலிப வயதை அடைந்து அந்த மிக பெருமதியான காலத்தில் தான் அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுத்தான், நபி என்ற பதவியை கொடுத்தான். குர்ஆன் சில வாலிபர்களை பற்றி பேசுகிறது. யார் அவர்கள் என்றால், அநேகமான நபிமார்களுடைய வாலிபத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வாலிபர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு முறையை ப்ராஜெக்டின் மூலம் காண்பிப்பதன் ஊடாக சமூகத்தில் நல்ல வாலிபர்களை உருவாக்க முடியாது. அறிவுடைய ஒரு தகவலை மாணவர்களுக்கு கொடுப்பது போன்றே வாலிப வயதுடைய வாழ்க்கையின் தகவலை கொடுத்துவிட முடியாது. அது சமூகத்திலே நெறிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு அடிப்படை மார்க்கம். மார்க்கத்தை விட்டுவிட்டு விஞ்ஞானத்தின் மூலமாகவோ அறிவின் மூலமாகவோ வேறு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய முறைகளை அடிப்படையாக வைத்தோ வாலிபர்களை வழிநடத்த முடியாது என்பது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையான உண்மை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபர்களோடு இருக்க வேண்டிய முக்கிய சில காரணிகளை சில நபிமார்களின் வாழ்க்கையோடு அல்லாஹ் இணைத்து வைத்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபராக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் ஒரு நபியாக மாறல்ல. தன்னுடைய ஊரில் இருந்து அவர்கள் மதியனுக்கு வருகிறார்கள். பலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன், அந்த ஊருக்கு அந்த வாலிபர் வந்து கொண்டிருக்கிறார். யார் அவர்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனுடைய நீண்ட ஒரு கதை. அந்த கதையின் சுருக்கத்தில் மதியனை நோக்கி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் சாப்பாடு இருக்கல்ல. வரகுல் அஸ்ஜார், மரங்களுடைய மரத்திலே இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். மதியன் என்ற ஊருக்கு வந்து நுழைந்தவுடன் காலில் அணிந்திருந்த ஸ்லீப்பரும் அதனுடைய வார் அருந்து விட்டது. ஸ்லீப்பர் பிஞ்சு விட்டது. அந்த ஊருக்கு வருகிறார். புதிய ஒரு ஊர், யாரும் அறிமுகம் இல்லை. ஒரு வாலிபராக வருகிறார். உடம்பிலே சக்தி இருக்கிறது, எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கு அவருக்கு இருக்கிறது. இன்னும் திருமணம் முடிக்கல்ல. வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே மக்கள் கூடி இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களாக கலந்து பெரிய ஒரு வாட்டர் டேங்க், தண்ணீர் நிரப்பக்கூடிய இடத்தில் மக்கள் எல்லாம் தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 குமரி பெண்கள், வாலிப பெண்கள் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதனை கவனிக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே போகிறார்கள். அந்த 2 பெண்களிடத்திலேயும் கேட்டார்கள், காலமா ஹத்புகுமா, உங்கள் 2 பேருடைய செய்தியும் என்ன? எல்லோரும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருக்க ஏன் ஓரமாக நிற்கிறீர்கள்? என்ன காரியம்? அந்த 2 பேரும் சொன்னார்கள், காலதா லா நஸ்கி ஹத்தா, சொன்னார்கள், இவர்கள் எல்லாரும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகும் வரைக்கும் நாங்கள் இங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்களோடு கலக்க மாட்டோம். இந்த தண்ணீர் எடுப்பதற்கு வர வேண்டியவர்கள் அல்ல. நாங்க, எங்களுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், ஷைகுன் கபீர். அவர் வயது முதிர்ந்தவராக ஆகிவிட்டார். தண்ணீர் எடுப்பதற்கு ஆண்கள் எங்களுடைய வீட்டில் இல்ல. அதனால் நிர்பந்தமாக வந்திருக்கிறோம். ஹத்தா யுஸ்திரர் ரிஆ,
வ அபூனா ஷைഖுன் கபீர். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர். சொன்னார்கள், உங்களுடைய அந்த தண்ணீர் வாளியை தாருங்கள் என்று கேட்டு 10 பேரால் சுமக்க முடியாத பெரிய ஒரு பீப்பா, ஒரு டேங்கில் இருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய்விடுங்க என்று அனுப்பிவிட்டார்கள். இந்த 2 குமரி பெண்களும் வீட்டுக்கு போய் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், தந்தை அவர்களே, நாங்கள் ஒரு வாலிபரை பார்த்தோம். அவர் எங்களுடைய ஊரை சார்ந்தவர் அல்ல, வெளி ஊரை சேர்ந்த ஒருவர். மக்கள் சிரமப்பட்டு தண்ணீர் எடுக்கும் பொழுது எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுக்கு தண்ணீர் நிரப்பி தந்தார்கள். அந்த வாலிபரிடத்தில் 2 புத்திகளை, 2 முறைகளை, குணங்களை நாங்கள் கண்டோம் என்றார்கள். வாப்பா சொன்னார், அவருக்கு நாங்கள் ஏதாவது கூலி கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம், அவர்களை போய் அழைத்து வாருங்கள். இந்த 2 பெண்களும் வந்தார்கள். ஹஜ்ரத் மூசா இடத்தில் ஒரு வாலிபராக இருக்கிறார். வந்து சொன்னார்கள், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா. நீங்க எங்களுக்கு தண்ணி எடுத்து தந்தீர்களே, இதற்கு கூலி தருவதற்கு எங்களுடைய வாப்பா அழைக்கிறார், கூப்பிடுகிறார். தன்னுடைய வாப்பாவிடத்தில் அந்த 2 புள்ளையும் அந்த 2 குமரி பெண்களும் இந்த வாலிபரை பற்றி எப்படி முறைப்பாடு செய்தார்கள் என்றால், அவர் கவியுன் அமீன். பாப்பா, அந்த வாலிபர் சக்தி உள்ளவராக இருந்தார், நம்பிக்கையுடையவராகவும் இருந்தார். இதுதான் மிக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. பாப்பா கேட்டார், எப்படி சக்தி உள்ளவர்கள் என்று சொல்றீங்க? 10 பேரால் தூக்க முடியாத அந்த தண்ணி பீப்பாவை அவர் தனியே தூக்கினார். அதனால் அவர் கவி, சக்தி வாய்ந்தவர். அமீன், நம்பிக்கையாளர் என்று எப்படி சொன்னீர்கள்? எங்களோடு நம்பிக்கையாக நடந்து கொண்டார், வெட்கமாக நடந்து கொண்டார், எங்களுடைய மரியாதையை பேணினார். நம்பிக்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை தன்னம்பிக்கை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நபியாக அல்ல. 2 பேர் வந்திருக்கிறார்கள், பெண்கள். தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதற்கு எப்படி போயிருப்பார்? குர்ஆன் சொல்லுது, இது நபியுடைய காலத்தில் நடந்ததல்ல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 600 வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தி. சுமார் இந்த காலத்தை ஒப்பிட்டால் 2000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தி குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வழிகாட்டுறவர் தான் முதலாவது போகணும். எங்களுக்கு ஒருவர் வழிகாட்ட வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? நான் போறேன் என்ற பின்னால வாங்க. இவருடைய வாகனத்தில் சிக்னல் போட்டு அவரும் போடுவார். இவர் திருப்புற நேரத்தில் தான் இவரும் திருப்புவார். முன்னால போறவர் தான் வழிகாட்ட வேண்டும். அந்த வாலிபர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், பெண்களை முன்னால் அனுப்பினால் அவர்களுடைய ஆடைகளும் அவர்களுடைய நடைகளும் அவர்கள் நடக்கக்கூடிய முறைகளும் அதனை பார்த்து தன்னுடைய மனோநிலை மாறலாம் என்பதற்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களிடத்தில் சொன்னார்கள், நான் முன்னால போறேன், நீங்கள் 2 பேரும் பின்னால் வாங்க. வழிகாட்ட வேண்டுமா? ஒரு சிறிய கல்லை அடித்து எனக்கு அந்த வழியை நீங்கள் காட்டுங்கள். தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் போறாங்க, பின்னால் அந்த 2 பெண்களும் தங்களுடைய அகன்ற ஆடைகளால் முகங்களை மறைத்துக் கொண்டு போனார்கள். வாலிபர் என்னோடு எப்படி நம்பிக்கையாக நடந்து கொண்டார்களோ அதே போன்று 2 பெண்களும் நம்பிக்கையாக நடந்து கொண்டார்கள். தன்னுடைய வீட்டை நோக்கி போகும் வரைக்கும் அப்படியே சென்றடைந்தார்கள். போய் வாப்பவை சந்தித்தால் அவர் யார்? அவர்தான் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 குமரி பெண்களும் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார்கள், நபியுடைய மகள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மூசாவை சந்தித்தவுடன் என்ன சொன்னார்கள்?
இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தா புனதைய ஹாதைன், நீங்க விரும்பினா இந்த 2 மகள்மார்கள்ல ஒருவரை திருமணம் செய்ய நான் நாடுகிறேன், உங்களுக்கு மனைவியாக பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய நம்பிக்கைக்கும் தான் நம்பிக்கையாக நடந்ததற்கும் வாலிப வயதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியுமான அந்த வயதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்ததற்கும் கடைசியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய மகளை திருமணம் செய்கிறார்கள். இந்த வாலிபரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இன்னும் ஒரு வாலிபர் இருந்தார், அவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய செய்தி குர்ஆனிலே சொல்லப்பட்ட கதைகளில் ஆக அழகான ஒரு கதை. படமாக நடித்தாலும் நடிக்க முடியாது, அவ்வளவு அழகாக அந்த படத்தை நடிக்க முடியாது. குர்ஆனே சொல்லுது, குர்ஆனில் பல 100 கதைகளை நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் ஹஜ்ரத் யூசுஃபுடைய கதை அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட கதைகளில் அழகான கதை. பால் கிணற்றில் வீசப்பட்டவர் ஒரு பிரயாண கூட்டத்தின் மூலம் அங்கே ஒரு பொருளாக பிறக்கப்படுகிறார். சந்தையில் பொருளாக விற்கப்பட்டார். அரசருடைய வீட்டில் வேலைக்காரராக வேலை செய்கிறார். அழகான ஒரு வாலிபர். ஆனால் அவர்களுடைய அந்த வாலிபத்தோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக இருக்கும் பொழுது நம்பிக்கையும் சக்தியும் இருந்தது. ஹஜ்ரத் யூசுஃபுக்கு அழகு இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. அரசருடைய மனைவி தன்னை பாவத்திற்கு அழைக்கிறாள். திட்டம் போட்டு கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு ஹஜ்ரத் மூசா அங்கே விரட்டப்படுகிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் ஓடுகிறார்கள். பின்னால் இருந்து அரசருடைய மனைவி விரட்டுகிறாள். கதவை சென்ற உடன் கதவு திறக்கப்படுகிறது. முன்னால் அரசர் வந்து நிற்கிறார். விஷயம் மாட்டிவிட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இந்த வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் மொழியது லேசி, அந்த கட்டத்தில் மொழியணும். அப்படியான ஒரு கட்டத்தில் மாட்டினால் ஒரு வாலிபருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? தனிமையில் அல்லாஹுவை ஒரு வாலிபர் பயப்படுகிறார். ஒன்றும் சொல்லவில்லை. மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் என்றார். கதவை திறந்துடனே அரசர் முன்னால மனைவி என்ன சொல்லிப்பா? விரட்டி கொண்டு வந்ததே மனைவி. அரசர்கிட்ட சொன்னா, ஏ அரசரே, உங்களுடைய மனைவியோடு தப்பாக நடக்க முற்பட்டவருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீர்கள்? قالت ما جزاء من اراد باهلك سوء, உங்களுடைய மனைவியோடு தப்பாக நடக்க முற்பட்டவருக்கு நீங்கள் எதனை தண்டனையாக கொடுப்பீர்கள்? இல்லா ஐ யுஸ்ஜன், அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அவ் அதாபுன் அலீம், அல்லது பயங்கரமாக அதாபு செய்யப்பட வேண்டும். விரட்டி கொண்டு வந்ததை அரசர் கண்டார். அரசருக்கு தெரியும் ஹஜ்ரத் யூசுப் இடத்தில் எந்த பிழையும் இல்லை என்று. எந்த குற்றமும் இல்லாமல் சிறையிலே தள்ளப்படுகிறார். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். யா அல்லாஹ் ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா ததுஊனனி இலை, என்னை எந்த பாவத்திற்காக வேண்டி அழைத்தாலோ அதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது. யா அல்லாஹ் ரப்பி ஸிஜ்ன் அஹப்பு இலைய, எந்த பாவத்திற்கு என்னை அழைத்தாலோ அதை விட எனக்கு சிறைச்சாலை நல்லம். குர்ஆன் சொல்லுது, பல வருட காலம் எந்த குற்றமும் புரியாமல் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தார்கள். வாலிப வயதில் அல்லாஹுவை பயந்தார். உலகத்தில் அல்லாஹ் அவரை சும்மா மௌத்தாக்கல்ல.
குர்ஆன்ல 2 வார்த்தை, அதற்கு பிரதிபலன் இன்னும் 2 வார்த்தை. ஒன்று என்ன? யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. வாலிபர்கள் பாவத்துடைய சூழலில் மாட்டும் பொழுது, சிக்கும் பொழுது முதலாவது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும். மஆதல்லாஹ். இரண்டாவது, இப்பிருக்கக்கூடிய நிலைமையை விட சிறைச்சாலை நல்லமுண்டார். இந்த 2க்கும் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மிஸ்ருடைய ஜனாதிபதியாக, மலிக்காக அல்லாஹ் மாற்றினான். இரண்டாவது, அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கினான். உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் விளங்கப்படுத்துவார்கள், வாலிப வயதில் தன்னை பாதுகாத்து நம்பிக்கையோடு நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவான். குர்ஆன் இன்னும் ஒரு வாலிபரை பற்றி பேசுது. அவர்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காலு சமிஅனா, நாங்கள் கேள்விப்பட்டோம், ஃபதன், ஒரு வாலிபரை, யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவரை மாற்றமாக நடக்கும்படி ஏவின நேரத்தில் கடைசி வரைக்கும் அதனை விட்டுக் கொடுக்கல. நெருப்பில் தூக்கி எறியப்படுகிறார். நெருப்பு குளிராக மாறுது. எல்லோருக்கும் சம்பவம் தெரியும். நெருப்புடைய அல்லாஹும் அல்லாஹ்தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனும் அந்த ரப்பு தான். நெருப்புக்கு கட்டளையிட்டான், கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். குர்ஆன் சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் சூழ்ச்சியை நாடினார்கள், நாங்கள் அதனை முறையடித்தோம். மூன்றாவது, நாலாவது சில வாலிபர்களை பற்றி குர்ஆன் பேசுது. வெள்ளிக்கிழமையுடைய நாளையில் ஓதப்படுகின்ற சூரா சூரத்துல் கஹ்ஃப். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நபியவர்கள் இல்ல, நபியவர்கள் பிறக்கவே இல்லை. நபியவர்கள் பிறக்க முன்னால் நடந்த செய்தி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபியவர்கள் பிறக்கும் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அல்லாஹ் நபிக்கு அறிவிச்சு கொடுத்தான். நபியே இப்படி நடந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு. சூரத்துல் கஹ்ஃப்ல 2வது ஐன் ஆரம்பிக்குது சம்பவம். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உண்மையான ஒரு கதையை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். அந்த நேரத்தில் நீங்க இல்ல. யாருடைய கதை? இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் சில வாலிபர்கள். ஆமனு பி ரப்பிஹிம், ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ்வை கொண்டு. ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சம்பவத்தை நீங்கள் சில நேரம் படித்திருப்பீர்கள் அல்லது படிக்காம இருந்திருப்பீங்க. தர்ஜுமாக்கள்ல வாசித்திருப்பீங்க. குகைவாசிகள் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சரித்திரம் அபூர்வமான சரித்திரம். என்ன நடந்தது? அந்த காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். இந்த வாலிபர்களை பிடிச்சி சொன்னாரு, நாங்க இப்பொழுது வணங்கக்கூடிய இந்த சிலைகளை நீங்களும் வணங்கணும். இந்த வாலிபர்களை வழிகெடுத்த போனார்கள். அவர்கள் எழும்பினார்கள், எங்களால் இது முடியாது, நாங்க காட்டுக்கு சரி போய்த்திடுவோம், நீங்க சொல்லக்கூடிய தெய்வத்தை எங்களால் வழங்க முடியாது. இது எந்த பாடத்தை கற்றுத்தருகிறது? கல்வியிலையா இருக்கேலும், எங்கட கோர்ஸாக இருக்கேலும், எங்கட ஒரு ப்ரமோஷனாக இருக்கேலும், இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்ய தயாரில்லை. யாரும் இதனை தவறாக நினைக்க கூடாது. ஒரு காலத்தில் அறிவு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஒழுக்கத்துக்காக. உலகத்தில் அறிவு எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டது? அறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று மனிதர்களுக்கு எதற்கு போதிக்கப்பட்டது? ஒழுக்கத்துக்காக. இன்றைக்கு பணத்துக்காக அந்த அறிவு இருப்பதனால் எதையும் செய்யலாம், எதையும் மேற்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு பொதுவாக எல்லோரும் வந்துவிட்டார்கள். முந்தைய ஒரு காலம் அவர்களுடைய பெருநாள், இவர்களுடைய பெருநாள் என்றால்
அது அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்கள். அவரவர்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் அதனை செய்து கொள்வார்கள். அப்படித்தானே? நாங்க முஸ்லீம்கள் எங்களுடைய பெருநாள் வேற யாரும் எங்கட பெருநாளை கொண்டாடுறல, நாங்க தான் எங்கட பெருநாளை கொண்டாடுவோம். மாற்று மத சகோதரர்கள் பேர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய ஈதுகளை பெருநாள்களை கொண்டாடுவார்கள். காலப்போக்கில் இது கல்விக்கு உள்ளால் நுழைந்து முஸ்லிம் மாணவர்களும் அவர்களுடைய பெருநாள் தினத்தில் அது போன்று ஆடை உடுக்க வேண்டும். இதுக்கு நபிவல் இல்லையா? நபிவலி பேசுறது தப்ல மட்டுமா? ஜனாசா உடைய வீட்டில துஆ ஓதுறதுல நபிவலி, அதுல மட்டுமா நபிவலி பேசணும்? அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருப்பது போன்ற ஆடைகளை உடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். நாங்க அதற்கு உடன்படுறோமா அல்லது முரண்படுறோமா? அது ஒரு பெருநாள், அவர்கள் கொண்டாட வேண்டியது. அது பாடசாலைக்கு உள்ளால் அது அது எல்லா மதத்தை உடையவர்களும் அதனை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு அதனை உள்ளாக்கி எங்கட குழந்தைகளும் அது போன்ற ஒன்றை செய்வதற்கு அதற்கு நாங்களும் மார்க்கத்தில் சரி காண்கிறோம் என்றால் அன்றைக்கு குகைவாசிகளுக்கு லொஜிக்ல பேசைந்து மன்டிக்ல பேசைந்து வேறொன்றை சொல்லைந்து அரசருக்கு முன்னால் என்ன செய்தார்கள்? குர்ஆன் சொல்லுது இஸ்காமு, உடனே எழும்பினார்களா? அரசரை விட்டு எழும்பினார்கள். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த். கல்விக்காக கொள்கையை விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லாமல் இல்லை, அறிவுக்காக மார்க்கத்தை விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லாமல் இல்லை. வாலிப சமூகத்தை உருவாக்குவது என்பது அது அறிவையும் நாகரிகத்தையும் விஞ்ஞானத்தையும் தொழிலையும் தொழில்நுட்பத்தையும் காட்டுவதல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு கீழால் வழிநடத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் எம்மதமும் சம்மதம் நாஸ்திக கொள்கையில் மாணவர்கள் உருவாகி விடுவார்கள். அந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹ் 309 வருஷம் தூக்கத்தை கொடுத்தார். நபிக்கு சொன்ன அல்லாஹு தஆலா, நபியே அவங்க தூங்கும் பொழுது நீங்க இருந்திருந்தா, நபி அவங்க பிறந்ததே இல்லை, குகைவாசிகளுக்கு நாங்கள் தூக்கத்தை கொடுத்தோம், அவர்கள் தூங்கும் பொழுது நீங்க கண்டிருந்தா நபியை நீங்க பயந்து ஓடிப்பீங்க. அல்லாஹ் சொல்றான். எப்படி தூங்கினார்கள்? தூக்கம் 2 கண்ணும் திறந்து. நபியே நீங்கள் அவர்கள் முழித்துக் கொண்டிருப்பதாக பார்த்திருப்பீர்கள். வஹும் ருகூத், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் அப்படி நிலைமையை உருவாக்கினான் என்றா, தூங்குற மாதிரி இருந்தா மிருகங்கள் இவர்களை தீண்டுவிடும், சாப்பிட்டுவிடும். அதனால் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான், கண்களை அல்லாஹ் திறந்து வைத்தான். இந்த வாலிபர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்ததனால் அவர்கள் எழும்பும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது. இந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டுறதா, வேற ஒரு மத ஸ்தலத்தை கட்டுவதா, மஸ்ஜிதை கட்டுவதா என்ற ஒரு பிரச்சனை போனது. அந்த பிரச்சனையில் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, மஸ்ஜித் தான் அந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு குகைவாசிகள் வெளியே வரும் பொழுது அங்க மஸ்ஜித் நிறுவப்படுகிறது. தஃசீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்ததனால் வாலிபர்கள் நின்றதனால் அல்லாஹ் அந்த இடத்துல மஸ்ஜிதை உருவாக்கினார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய சில வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வயது எல்லா விடயத்திலேயும் அவரை ஆர்வமூட்டி பயன்படுத்த முடியுமான ஒரு வயது. அதனால் வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு பிரத்யேகமான சிறப்பு ஷரீஅத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிழலே இல்லாத கியாமத்துடைய நாள். வெயில் இல்ல, இன்றைக்கு வெயில் இல்ல, மந்தாரமா இருக்குது, ஆனால் சூடாய். சூரியன் ஒரு ஜானுக்கு மேல் இருந்தால் எவ்வளவு சூடாக இருக்கும், கீழே செம்பு தரை என்றால் எவ்வளவு சூடாக இருக்கும். மறுமையில நிழல் இல்ல, அப்படி ஒரு இடம் உண்டு இல்ல. 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறார்.
அதை 7ல ஒரு ஆளாக நாங்க மாறிடும். அதுல ஒரு கூட்டம் சபஅத்துன் யுஹில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு, நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நிழல் கொடுக்கிறான். அவர் யார்? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிப வயதை கழித்த ஒரு வாலிபர். அதனால் அவர் 24 hours தஸ்பீஹை வச்சுக்கொண்டு மஸ்ஜிதில் இருக்கணும் அல்ல. அவர் படிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், அவர் பிரயாணம் செய்யலாம், நாட்டுக்கு நார் மாறலாம், அவர் மாறலாம். எந்த நேரத்திலேயும் அல்லாஹுக்கு பயந்த ஒரு வாலிபராக இருந்தால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு. வாலிபர்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணப்பட வேண்டும், வழிகாட்டப்பட வேண்டும், மார்க்கம் ரிலிஜன் என்ற ஒன்று அவர்களோடு எப்படி அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முறை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் காட்டப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஊரில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை சிறந்த ஒழுக்கமுள்ள நம்பிக்கையுள்ள அல்லாஹ்வுக்கு பயந்த வாலிபர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்கள் வருவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையில் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன்.